FIFA வேர்ல்ட் கப் 2026 ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த வேர்ல்ட் கப்ல என்ன ரொம்ப கவர்ந்த, என்ன மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ரொம்ப சின்ன தீவான காபோ வர்டே பத்தி தான். அதாவது அட்லாண்டிக் ஓஷியன்ல ஒரு வெறும் 600 லட்சம் மக்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் காபோ வர்டே. ஆனா இந்த தீவை பத்தி இன்னைக்கு தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உலக புகழ் பெற்றதா மாறி இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் அவங்களுடைய கனவு. அதாவது நீங்க கனவு காண்பதற்கும் உலக அளவில் புகழ் பெறுவதற்கும் உங்க பின்னாடி ஒரு பெரிய நாடு இருக்கணும், நீங்க பணபலம் மிக்கவங்களா இருக்கணும், இல்ல மக்கள் செல்வாக்கோட இருக்கணும். இது எதுவுமே தேவையில்லைங்க. கனவு காண்கிறோம், விடாமுயற்சி செய்கிறோம், அந்த விடாமுயற்சியும் தொடர் முயற்சியாகி இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்க கூடும் அப்படின்றத உயிருள்ள சாட்சியா இந்த வேர்ல்ட் கப்ல இந்த காபோ வர்டே அணி நமக்கு நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. இந்த அணியில விளையாண்ட ரயன் மெண்டஸ் ஆகட்டும், ஜமீரோ மொன்டேரோ ஆகட்டும், இல்ல அந்த கோல் கீப்பர் ஒசின்யா ஆகட்டும், இவங்க எல்லாமே ஒரு ஏழ்மையான பின்னணி சூழ்நிலையில இருந்து வந்திருந்தாலுமே அவங்களுடைய இந்த காற்பந்தாட்டத்துல அவங்களுடைய இந்த திறமையும் இந்த விடா முயற்சியும் இந்த பெரிய கனவும் தான் இன்னைக்கு உலக அளவுல பேசப்படுறாங்க. நான் ஒவ்வொரு முறையும் காபோ வர்டேயோட ஜெர்சி அணியும் போது என் குடும்ப வரலாற்றையும் எங்க மக்களோட கனவையும் சுமந்து விளையாடுறேன் அப்படின்னு ஒரு காபோ வர்டே வீரர் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி அந்த டீமோட பலமே அதுதான். அவங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, பெரிய கனவு, விடாமுயற்சி, அவங்களுடைய திறமை, இது எல்லாம் தான் இன்னைக்கு இந்த அளவுல புகழ் பெறுவதற்கான காரணம்னு சொல்லலாம். ரவுண்ட் ஆஃப் 32ல காபோ வர்டே அணி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இது சாதாரண தோல்வியே கிடையாது, மிக சிறப்பான கௌரவமான தோல்வின்னு சொல்லலாம். அதாவது கடந்த வேர்ல்ட் கப் சாம்பியனான அர்ஜென்டினாவை எதிர்த்து கோல் போட்டு வெற்றி சாதனை புரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆக இது தோல்வியே கிடையாது, அவர்களுடைய அடுத்த வெற்றிக்கான முதல் படி. தோல்வி அடைஞ்சாலுமே காபோ வர்டே மாதிரி தோல்வி அடையணுங்க. ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க உயிர் கொடுத்து அவங்களுடைய பெஸ்ட கொடுத்து மிக சிறப்பான ஒரு அணியா உலக அளவுல இன்னைக்கு போற்றப்படுறாங்க. ஆக இந்த உலகமே இந்த காபோ வர்டேவை மிக சிறிய ஒரு தீவா பார்த்தாலுமே காற்பந்தாட்டத்துல ஒரு மிகப்பெரிய, யாராலுமே மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாத ஒரு வரலாற்றை எழுதிட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆக இந்த வேர்ல்ட் கப்ல எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இந்த காபோ வர்டே அணி உங்களுக்கும் இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும், மோட்டிவேஷனை கொடுத்திருக்கும்னு நம்புறேன்.